அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபையினுடைய மன்ஹஜ் அனைத்து முஸ்லீம்களையும் அரவணைத்து நாங்கள் செல்ல வேண்டும். எல்லா இயக்கங்களையும் சேர்த்து நாங்கள் செல்ல வேண்டும். எல்லா ஜமாத்துகளையும் சேர்த்து நாங்கள் செல்ல வேண்டும். எல்லா தரீக்காக்களையும் சேர்த்து நாங்கள் செல்ல வேண்டும். எல்லா மதுஹபையும் சேர்த்து நாங்கள் செல்ல வேண்டும். அப்படி சென்றால்தான் இந்த நாட்டு முஸ்லீம்கள் எங்களோடு இருப்பார்கள் என்ற ஒரு மன்ஹஜை முன்வைத்து அவர்கள் அவருடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த மன்ஹஜை எனக்கு சரியான முடியுமா? அவர்களுடைய அந்த மன்ஹஜை ஒரு மதனிக்கு சரியான முடியுமா? அவர்களுடைய அந்த வழிகாட்டலை ஒரு மக்கிக்கு சரியான முடியுமா? அவர்களுடைய அந்த வழிகாட்டலை ஒரு சலஃபிக்கு சரியான முடியுமா? முடியாது. ஏன்? அவர்களுடைய மன்ஹஜ் முழுதாக அனைவர்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய மன்ஹஜ். அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபையின் வெப்சைட்டை நீங்கள் சென்று பார்ப்பீர்கள் என்றிருந்தால் அவர்களுடைய வழிகாட்டல், அவர்களுடைய அந்த மன்ஹஜிலே இருக்கக்கூடிய ஒன்று, ஜியாரங்களை பாதுகாக்க வேண்டும், கபர்களை பாதுகாக்க வேண்டும், தரீக்காக்கள் சரியானவைதான், ஏதோ ஒரு மதுஹபிலே இருக்க வேண்டும் என்ற அந்த செய்திகள் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபையின் அந்த மன்ஹஜ் என்று சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டலிலே இருக்கின்றன. இப்போதும் நீங்கள் வீட்டுக்கு சென்று வெப்சைட்டை திறந்து பார்க்கலாம். அந்த மன்ஹஜை எனக்கு சரி காணலாமா? குர்ஆன் என்று ஹதீஸை சொல்லக்கூடிய தௌஹீது பிரச்சாரத்தை பண்ணக்கூடிய நான் அந்த மன்ஹஜை சரி கண்டால் எனக்கு தெமட்டகா பள்ளிவாசலிலும் ஒரு மெம்பராக இருக்க முடியும், கெச்சிமலை தர்காவிலும் எனக்கு இமாமாக இருக்க முடியும். ஏன்? கெச்சிமலை தர்காவிலே என்ன கொள்கை கோட்பாடு மன்ஹஜ் இருக்கின்றனவோ அதே மன்ஹஜ் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபையுடைய மன்ஹஜாகவும் இருக்கின்றன. அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபையினுடைய மன்ஹஜ் தெமட்டகா பள்ளிவாசனுடைய மன்ஹஜாகவும் இருக்கின்றன. எனவே நாங்கள் அந்த அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபையிலே உள்வாங்கிக் கொண்டு அவைகளையும் சரி கண்டு கொண்டு அந்த மன்ஹஜையும் சரி கொண்டு இப்படியெல்லாம் நான் வேறையா இங்கே வந்து உங்களுக்கு ஹுத்பா செய்தால் உங்களுக்கு ஆத்திரம் வராதா? நாங்கள் தரீக்காக்களை பிழை என்று சொல்லுகின்றோம், மதுஹப் பித்தர்களை நாங்கள் பிழை என்று சொல்லுகின்றோம், முப்ததிகளை நாங்கள் பிழை என்று சொல்லுகின்றோம், சிறுக்கு செய்யக்கூடியவர்களை பிழை என்று சொல்லுகின்றோம், கபர் கட்டக்கூடியவர்களை நாங்கள் பிழை என்றுகின்றோம், சலாத்து நாரியா ஓதக்கூடியவர்களை நாங்கள் பிழை என்றுகின்றோம். ஒட்டு மொத்தமாக முழு பித்அத்துக்கும் சொந்தக்காரர்களாகிய அந்த சபையிலே இவர்களும் இருந்து கொண்டு சுப்ஹானல்லாஹ் எங்களுடைய மஸ்ஜிதுக்கு வந்து நாங்கள் இயக்கங்கள் பிழை என்று சொல்லுகின்றோம், ஏகத்துவ மஸ்ஜிதுக்கு வந்து கொண்டு தரீக்காக்கள் பிழை என்று சொல்லுகின்றோம், குர்ஆன் சுன்னா மஸ்ஜிதுக்கு வந்து கொண்டு ஏனைய மதுஹப் பித்தர்களாக இருக்கக்கூடாது என்று வலியுறுத்துகின்றோம். ஆனால் ஹுத்பா முடிந்ததற்கு பின்னால் அந்த சபைக்கு சென்று அடுத்த ஊருக்கு ஃபத்வா கொடுப்பதற்கு இயக்க லீடர்களோடு, தரீகா லீடர்களோடு, மதுஹப் லீடர்களோடு, பித்அத்துவாதிகளோடு, குராஃபிகளோடு, சூஃபிகளோடு இவர்கள் மீட்டிங் வைப்பார்கள் என்றிருந்தால், நான் தான் அதை செய்தேன் என்றிருந்தால் என்னை எப்படி இந்த மஸ்ஜிதுக்கு நீங்கள் அழைப்பீர்கள்? என்னை எப்படி நீங்கள் இந்த ஹுத்பா பிரசங்கத்துக்கு என்னை நீங்கள் அழைப்பீர்கள்? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவேதான் ஒரு தாயி முதலாவது தெளிவான மன்ஹஜிலே இருக்க வேண்டும். எங்களுடைய தஅவா சஹாபாக்கள் செய்த அந்த மன்ஹஜின் அடிப்படையில் இருக்க வேண்டும். மூசாவும் வேண்டும், ஃபிர்அவுனும் வேண்டும் என்ற தோரணையிலே பிரச்சாரம் செய்ய முடியாது. அதுவும் சரி இதுவும் சரி என்ற தோரணையிலே அந்த பிரச்சாரத்தை செய்ய முடியாது. ஆனால் இந்த ஒரு புதிய ஒரு அமைப்பு உருவாகி இருக்கின்றன. என்ன அமைப்பு? அலாதியாக ஐடி, அதாவது இத்திஹாத் அஹ்லுல் தௌஹீதையும் தாண்டி யூடிஜே என்ற அந்த அமைப்பையும் தாண்டி அதற்கு மேலால் இன்னும் ஒரு சஹீஹான வழிமுறை என்ற பெயரிலே ஒரு அமைப்பு. அதிலே நிறைய ஏகத்துவ மௌலைமார்கள் இருக்கின்றார்கள். அதே மௌலைமார்கள் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபையிலும் இருக்கின்றார்கள் என்றிருந்தால் நான் நினைக்கின்றேன் இவர்கள் அந்த மன்ஹஜு சஹீஹை புரிந்து கொள்ளவில்லை, மன்ஹஜு சஹீஹை விளங்கவில்லை. மன்ஹஜு சஹாபா, மன்ஹஜு சலஃப் இவைகளை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டோம் என்றிருந்தால் அவைகளை விட்டு விட்டு நாங்கள் வெளியே செல்ல வேண்டும். அது அவர்களுக்கு சரி என்றிருந்தால் எங்களுக்கு இந்த மஸ்ஜித் தேவையில்லை. அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபையினுடைய அந்த மன்ஹஜை எமது மதனிகளும் சலவியலும் கபூரிகளும் மக்கியலும் ஏற்றுக்கொள்வார்கள் என்றிருந்தால் எதற்கு எங்களுக்கு வேறாக இந்த மஸ்ஜித்? எங்களை வழிகாட்டக்கூடியவர்களே அந்த மன்ஹஜை சரிகாணுகின்ற போது நாங்கள் எங்கே செல்வது? மசூத் ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், மீன் பழுதாகின்ற போது உப்பை போடலாம், ஆனால் உப்பு கசியாமல் இருப்பதற்கு எதனை போடுவது?
அதாவது எங்களைப் போல தாயிகளே விதத்துவாதிகளோடும் சூஃபிகளோடும் தரீக்காவாதிகளோடும் இருப்போம் என்றிருந்தால், இருந்து கொண்டிருப்போம் என்றிருந்தால், பாமரர்களாகிய உங்களுடைய நிலைமை எவ்வாறு எப்படி இருக்கும்? உங்களுக்கு தெரியுமா, ஜோர்டானிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சலீம் அல் ஹிலாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா ஷேக் நாசருத்தீன் அல் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய சிறப்பு மிக்க ஒரு மாணவர். அவர்கள் சொல்லுகின்றார்கள், அகீதாவுக்கும் சஹீஹான மன்ஹஜுக்கும் உண்டான ஒரு வித்தியாசம், அகீதாவுக்கும் சஹீஹான மன்ஹஜுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை அல்லாமா சலீம் அல் ஹிலாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஃபிதஹுல்லா அவர்கள் இன்றும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஜோர்டானிலே. அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு உதாரணத்தை, அக்கீதா என்று சொல்லுகின்ற போது நீங்கள் ஒரு மரத்தை நீங்கள் உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மன்ஹஜை என்று பார்க்கின்ற போது அந்த மரத்தை வளர்ச்சி இருக்கக்கூடிய அந்த வேலியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நாங்கள் ஒரு மரத்தை நாட்டுகின்றோம், எதற்காக? அதிலே இருந்து ஒரு கனியை எடுப்பதற்காக. அந்த மரம் எங்களுக்கு கனியை தர வேண்டும் என்றிருந்தால் அந்த மரத்தை வளைத்து அந்த வேலி உறுதியாக சரியானதாக இருக்க வேண்டும். அந்த மரத்தை வளைத்து இருக்கக்கூடிய வேலி உடைந்த வேலியாக, அங்கும் இங்குமாக ஆடும் வேலியாக இருந்தால் அந்த மரத்தையும் ஆடு தின்று விடும், கனியும் எங்களுக்கு கிடைக்காது. எனவே மரம் எங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விடவும் முக்கியம் அந்த மரத்தை சுற்றி இருக்கக்கூடிய வேலி. அகீதா கொள்கை கோட்பாடு எங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விடவும் முக்கியம் நாங்கள் யாரோடு புழங்குகின்றோமோ அவர்களுடைய அகீதா சரியாக இருப்பது. எனவே நாங்கள் சூஃபிகளோடும் முப்ததிகளோடும் ஹுராஃபிகளோடும் அனைத்தும் சரியும் என்று சொல்லக்கூடியவர்களோடு இருந்து கொண்டு, அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையில் ஒரு உறுப்பினராக இருந்து கொண்டு எங்களுக்கு வேறாக ஒரு சஹீஹான தவ்வாவுடைய முறையை சொல்லித் தருவதற்கு இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றன?